மத்திய அரசு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்க. மும்மொழி கொள்கையில யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் கொண்டு வருவேன் திட்டவட்டமா சொல்றேன். அமித்ஷா வந்திருக்கிறாரு, அவங்க யாரு பேச்சையும் கேட்க மாட்டாங்கன்னா நாம எதுக்கு அவங்க பேச்ச கேட்கணும் சொல்றேன். மத்திய அரசு எம்பிகளோட எண்ணிக்கை அதாவது 40ல இருந்து 31 குறைக்க போறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அது 2003லயே இதை எதிர்த்து நான் அறிக்கையும் கொடுத்திருக்கேன், பேசியிருக்கேன். இது இந்த மக்கள் தொகை அடிப்படையில் பிரிக்கணும் போது வட மாநிலத்தவர்களுக்கு அதிகமாகவும் நமக்கு குறைஞ்சிரும். அதனால இப்ப இருக்கிற முறையில் என்ன பிரச்சனை? சீர்திருத்தம்ங்கிற பேர்ல சீரழிக்கிறது எப்படி ஏற்கிறது? அதனால அது தேவையில்லாத போராட்டங்களை நமக்கு உள்ள திணிக்கிறாங்க. இது எல்லாருமா சேர்ந்து கடுமையா எதிர்த்து போராடி நம்ம தடுப்போம். முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தான் இது பண்ணுமா, வேற என்ன முறையில கையாண்டு மத்திய அரசுக்கு இல்ல இதுல எல்லாருமே மாநில உரிமைன்னு வரும்போது எல்லாரும் சேர்ந்து நின்று தான் ஆகணும். அது சரிதான். எல்லா ஆற்றலையும் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒற்றுமொத்த குரலா ஒரே மாதிரி எதிர்ப்பை தெரிவிச்சு இது அவசியம் இல்லைன்னு நம்ம தடுக்கணும். நாடாளுமன்றத்தில் என்ன மாதிரியான எதிர்ப்பு கொடுக்கணும், இன்னமும் நம்ம இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இல்ல இதை கொண்டு வர்றவங்களை தனித்து விட்டு மற்ற கட்சிகள் எல்லாம் ஒருமித்து நின்று எதிர்த்தாதான் இந்த இது கைவிடுவாங்க. இல்லைன்னா அது சரியா வராது. அது நாளைக்கு தாவேக்கால சேர போறதா ஒரு தகவல் வெளியே இருக்கு. இல்ல அது தெரியும், முன்னாடியே தெரியும். தங்கச்சியை நம்ம வாழ்த்திட்டோம். தங்கச்சி எங்க இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. அது போராடும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.